கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஜூன் மாதத்தின் முதல் நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த இந்த அருமையான ஒரு வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜூன் மாதத்தின் வாக்குத்தத்த செய்திக்காக நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தினுடைய முந்தின பகுதியை நாம் வாசிப்போமாக. தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஆமென், அல்லேலூயா. இந்த ஜூன் மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தின் செய்தி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் பராக்கிரமான காரியங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. சர்வ வல்லவர் என்று சொன்னால் சகலத்தையும் செய்யத்தக்க ஆற்றல் உள்ளவர் என்ற அர்த்தம். அவருடைய செயல்களும் செயல்பாடுகளும் அற்புதமானவைகள், அதிசயமானவைகள் என்ற அர்த்தம். நாம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால், அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். அல்லேலூயா. இங்கே தேவனை குறித்து சொல்லுகிற போது இந்த வார்த்தையை நாம் கவனிப்போமானால், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தாவே என்று சொல்லுகிற அவருக்கு அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தத்தக்க ஆரம்பிக்கும் போது சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி அவருடைய செயல்பாடுகள், அவர் எப்படி செயல்படுவார் என்று விவரிப்பதற்காக தேவரீருடைய கிரியைகள் என்று சொல்லும்போது செயல்கள், அவருடைய செயல்பாடுகள் அது எப்படிப்பட்டதா, மகத்துவமும் ஆச்சரியமானவைகள். அல்லேலூயா. அப்போ சர்வ வல்லருடைய செயல்கள் எல்லாம் மனுஷனுக்கு எப்பொழுதும் ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் எது முடியாது என்று சொல்லுகிறோமோ, எதற்கு வாய்ப்பில்லை என்று நாம் எண்ணுகிறோமோ, அவ்வளோதான் முடிந்து விட்டது அப்படி எண்ணுகிறோமோ, அவைகளை முடித்து காட்டத்தக்க சர்வ வல்லமை யாருக்கு இருக்குன்னா நம்முடைய தேவனுக்கு உண்டு. அல்லேலூயா. அதனால தான் அவருக்கு பேர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் மகிமை பொருந்தியவர். அவருடைய கிரியைகள் செயல்கள் எல்லாம் ஆச்சரியமானவைகள். மனுஷனால கூடாதது எல்லாம் தேவனாலே கூடும். அல்லேலூயா. மனுஷனுக்கென்று ஒரு வரையறைகள் உண்டு. இதை செய்ய முடியும், இதை செய்ய முடியாது என்று சொல்லி அவனுக்கு எப்பவுமே ஒரு லிமிட்டேஷன் உண்டு. மனுஷனுக்கு என்று ஒரு எல்லை உண்டு. ஆனால் தேவனுக்கு அப்படிப்பட்ட எல்லைகளை யாரும் குறிக்க முடியாது. அவருடைய செயல்கள் எல்லாம் ஆச்சரியமானவைகள். அவர் மகிமையான காரியங்களை செய்கிற தேவன். யாருக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்று பார்ப்போமானால், ஆதியாகமம் 35:10ஆம் வசனத்திலே, இப்பொழுது உன் பேர் யாக்கோப்பு, இனி உன் பேர் யாக்கோப்பு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள், ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் யாருக்கு சொல்லப்பட்டது? யாக்கோபுக்கு சொல்லப்பட்டது. அவனுடைய பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பெருகுவாயாக. எப்படி? பழுகினா மல்டிப்ளை ஆகி, நீ பழுகி பெருகுவாயாக என்று சொல்லி தேவன் அவனை ஆசீர்வதித்தார். இந்த யாக்கோபு இஸ்ரவேலாய் பெயர் மாற்றப்பட்டவன். அவருடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் அவரே சொல்லுகிறார், நான் வெறும் கையாக ஒரு கோலோடு நான் புறப்பட்டேன். என்னிடத்துல எதுவும் இல்லை. என்ன இருந்தது? ஒரு கோல் மாத்திரம்தான் இருந்தது. ஆனால் நான் திரும்பி என் தகப்பன் வீட்டுக்கு வருகிற போது 2 பரிவாரங்களுடையவனாய் நான் திரும்பி வருகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இது ஆச்சரியமானவைகள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு வருவது என்பது அவ்வளோ எளிதான காரியம் அல்ல. அவன்
உழைப்பின் பலனை அவன் அனுபவித்தான். எதற்காகெல்லாம் அவன் முயற்சி செய்து உழைத்தானோ அதனுடைய பலன் அவனுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. வெறுங்கையாய் அவன் கடந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனோட உடன்படிக்கை செய்து அவனுக்கு வெளியரங்கமான போது அவனுக்கு தரிசனத்தை குறித்து அவனோட உடன்படிக்கை செய்து கொண்டு வந்தான். நான் உன்னை மீண்டுமாக இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லி அவனோட கூட கர்த்தர் பிரயாணம் பண்ணினார். அல்லேலூயா. தகப்பன் வீட்டிலிருந்து யாக்கோபு புறப்படுகிற போது அவன் தேவனை அறியவில்லை. ஆனால் தன் மாமனார் வீட்டுக்கு போய் சேருகிற போது, மாமா வீட்டுக்கு போய் சேருகிற போது அவன் கர்த்தரோட கூட பயணித்தான். ஏன்னா நடுவழியிலே கர்த்தர் அவனை சந்தித்து அவனோட உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அது வரைக்கும் பிறருடைய ஆசீர்வாதத்தின் மேலே அவன் வாஞ்சையாக இருந்தவன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அதற்கு முன்னாடி வரைக்கும் அவன் சகோதரனிடத்தில் இருக்கிறத அவன் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுவான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சகோதரனுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதத்தை எனக்கு வேண்டுமேன்னு ஆசைப்படுவான். ஆனால் என்றைக்கு கர்த்தர் அவனோட உடன்படிக்கை செய்து அவனோட கூட பயணித்தாரோ அன்றிலிருந்து அவனுடைய காரியங்கள் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து பழுகவும் பெருகவும் பண்ணி அவனை பெரிய ஜாதியாக்கத்தக்கதாக அவனை மென்மேலும் செழித்தோங்கு வளரும்படியாய் கிருபை செய்தார். அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நம்மளுடைய தேவனாகவும் இருக்கிறார். நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய கையின் காரியங்களை ஆசீர்வதிப்பார். இது வரைக்கும் நாம் இவரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வந்துடாதா, என் அப்பா வீட்டிலேருந்து ஏதாவது வராதா, என்னுடைய சகோதரன் ஏதாவது கொடுப்பாங்களா என்று சொல்லி நாம் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தில் சகோதரனிடத்திலிருந்து அல்ல, தகப்பன் வீட்டிலும் இருந்து அல்ல, மாமனார் வீட்டிலிருந்தும் அல்ல, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வரப்போகிறது. கர்த்தரே நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பெருக பண்ணுவார். யாக்கோபின் தேவன் நம்மளுடைய தேவன் அல்லவா? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் சொல்லுகிறார், நான் உனக்கு சர்வ வல்லவராக வெளிப்பட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கவும் உன்னை பெருகவும் பண்ணி நீ கொடா கொடியாய் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கற்றுச் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிற போது, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்தில் இருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் சனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது? இது யோசேப்புக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினுடைய காரியம். இந்த 25ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிற போது, சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அப்படி என்று வந்தால் நாம் என்ன கேட்கணும்னா, எப்படி என்ற வார்த்தையை கேட்கணும். அப்படின்னு சொன்னால் எப்படி? அப்போது அந்த அப்படி தேவன் என்ன செய்தார் அவனுடைய வாழ்க்கையிலன்னு பார்த்தோம்னு சொன்னால் 22ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அல்லேலூயா. அவனுடைய ஆசீர்வாதம் என்ன? கனி கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. வெறுமையின் ஆசீர்வாதம் அல்ல. அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஜீவியம் கனி தருகிற ஒரு ஜீவியமாக இருந்தது. அது எப்படி ஆயிற்று? கர்த்தராலே ஆயிற்று, தேவனாலே அது அப்படி ஆயிற்று. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க தீர்மானித்து அவனோட கூட சஞ்சரித்தார், அவனோட கூட பிரயாணம் பண்ணினார். அதனால் அவனுடைய வாழ்க்கை வறண்ட நிலமாக இல்லை, ஆசீர்வாதத்தை கொடுக்க கனி தருகிற செடியாய் அவன் இருந்தான். அல்லேலூயா. நீரூற்றண்டையிலே நாட்டப்பட்ட செடி அப்படின்னா என்ன? அவனுக்கு வற்றாத நீரூற்று உண்டாயிருந்தது, தண்ணிக்கு பஞ்சமே இல்லை. அவன் ஆசீர்வாதத்தினுடைய பிள்ளை, அவன் கர்த்தரால் நேசிக்கப்பட்டவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட. அதனால்தான் அவனுக்கு சர்வ வல்லவர்னாலே அப்படி ஆயிற்று. ஆசீர்வதிக்கத்தக்கதான கிருபையை தேவன் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நாம் 23ஆம் வசனத்திலே பார்க்கிற போது, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை
பகைத்தார்கள். அல்லேலூயா. அவன் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவனுடைய சொந்த சகோதரர்களே அவனை பகைத்தார்கள். ஏன் பகைத்தார்கள்? அவன் செய்த செயலின் நிமித்தமாகவா? இல்லை, கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின் நிமித்தமாக பகைத்தார்கள். சகோதரர்களை காட்டில் நீ பெரியவனாய் மாறிவிடுவாயோ, தாய் தகப்பனை காட்டில் நீ பெரிய மனுஷனாக மாறிவிடுவாயோ, உன் தரிசனம் எப்படி நிறைவேறுகிறது என்று பார்க்கலாம் என்று சொல்லி ஒரு சவாலாக அவனை கொலை செய்ய முயற்சித்தார்கள். அவனை மனமடிவாக்கினார்கள். மனமடிவு என்றால் என்ன? அவன் தன் சகோதரர்கள் என்று சொல்லி அன்போடு அவர்களை தரிசிக்கும்படி போகிறான். அவர்களுக்கு சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொண்டு அவன் எப்படி இருக்கிறார்கள் என்று நலம் விசாரிக்க மகிழ்ச்சியோடு போனவன். ஆனால் அவன் சகோதரர்களோ அவனை பிடித்து குழியிலே போட்டார்கள். எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். இவனுடைய சகோதரர்கள் மூத்தவர்கள் எல்லாம் இவனுக்கு தகப்பனை போன்றவர்கள், தகப்பன் வயதுக்குரியவர்கள், அவ்வளவு மூத்தவர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஒரு தகப்பனை போல வல்லவா அவர்களை அவன் நேசித்திருப்பான். ஆனால் அவர்கள் இவனை பகைத்தார்கள். இவர்கள் எல்லாரும் பகையாளிகளாக மாறிப்போனார்கள். அதுதான் இந்த ஆசீர்வாத வசனத்தில் சொல்லப்படுகிறது. வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களாலே பலத்தன. அல்லேலூயா. இதனாலே அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன் என்பது போல யோசேப்பின் தேவனும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக யார் வேண்டுமானாலும் எழும்பலாம். விரோதிகளாக இருக்கலாம் அல்லது உறவுகளாக இருக்கலாம். யார் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. நம்மை குறித்து அவருடைய சிந்தனைகள் யோசனைகள் எப்படிப்பட்டதோ நாம் அறியோம். ஆனால் நம் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால அவைகள் ஒன்று நம்மளை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எவ்வளவுதான் நாம் மனுஷருடைய வார்த்தைகளினாலே நாம் மனமடிவாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சத்துருக்கள் பகைஞர்கள் தீவிரித்து செயல்பட்டாலும் கர்த்தர் எத்தீங்கும் அணுகாதபடிக்கு நம்மளை காத்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை கொடியாக பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. சர்வ வல்லவர்னாலே அப்படி ஆயிற்று. எப்படி? அவன் கனி கொடுக்கிற செடியாகவும் உறுதியாய் நிற்கிற வில்லாகவும் அவன் காணப்பட்டான். அல்லேலூயா. அதை தொடர்ந்து 25ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழங்களில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தலங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த ஒரு 25ஆம் வசனத்தில் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. வானத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஸ்தலங்களுக்குரிய ஆசீர்வாதம்னா இடம், வீடு, தங்கக்கூடிய வாசஸ்தலம், கற்பம்னா சந்ததி, பிள்ளைகள், எல்லா ஆசீர்வாதமும் ஒரே வசனத்தில் பேக் பண்ணி யாக்கோபு யோசேப்புக்கு தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு கொடுத்து விட்டு போய்விட்டார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு இந்த மாதத்தில் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தின் வழியாக ஜூன் மாதத்திலும் நம்மளை ஆசீர்வதித்து பிறகு பண்ண போகிறார். ஏன்? நம்மளுடைய தாளந்தினால அல்ல, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவருடைய மகிமை அவ்வளவு பெரியதாக இருக்கிறபடினாலே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நடத்த போகிறார். மூன்றாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் நாம் பார்க்கிற போது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரில் தங்குவான். அல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற ஒரு மனுஷன் அவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கி இருக்கிறான். அல்லேலூயா. அவர் உன்னதமானவர். நம்முடைய தேவன் உன்னதமானவர். அவர் உச்சிதமானவர்.
அவருடைய மறைவு எனக்கு வேணும்னு கிட்ட நம்ம போயிட்டோம் சொன்னால் அவர் நமக்கு எப்படி வெளிப்படுவாரா? சர்வ வல்லவருடைய நிழல். அல்லேலூயா. இப்போ சர்வ வல்லவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மளை பாதுகாக்கிறவரும் நாம் நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு பூஷித்து வழிநடத்துகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவரிடத்தில் நாம் சேருகிற போது தம்முடைய நிழலினாலே நம்மளை மூடிக்கொள்கிறவராயிருக்கிறார். ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற போது போவாஸ் ரூத்தை பார்த்து அவர் சொல்லுகிறான், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய செட்டைகள் கீழே என்ன இருக்குன்னா ஒரு அடைக்கலம் இருக்கு. அவருடைய செட்டையின் நிழல் எதை குறிக்குதுன்னா ஒரு அடைக்கலம். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் ரெஃப்யூஜ் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. ரெஃப்யூஜ் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆபத்து காலம் வரும்போது எங்கள் குகையில் போய் ஒளிஞ்சுப்பாங்க இல்லையா, அப்போ இந்த குகை தான் எனக்கு ரெஃப்யூஜ், எனக்கு அடைக்கலம் கொடுத்துச்சு. நான் திக்கற்று போயிருந்தேன், எனக்கு கர்த்தர் உதவி செய்தார் இல்லையா, அந்த திக்கற்ற நிலையில் இருக்கிற போது வருகிற அந்த உதவிக்கு பேர் தான் ரெஃப்யூஜ். இந்த ரூத் திக்கற்று போய் வந்தாள். அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு காரியம்தான், இந்த வயதான காலத்தில் என்னுடைய மாமியாரை நான் விட்டுடக்கூடாது, அவளோடு நான் பயணிக்க வேண்டும். அவளுடைய குமாரனை நான் திருமணம் செய்திருந்தேன், அவள் மரித்து விட்டார். இப்பொழுதும் நான் என் சொந்த தேசத்துக்கு போக விரும்பவில்லை. நான் என் மாமியாராகிய நவோமியோடு தங்கியிருக்க விரும்புகிறேன். அவளோடு நான் பிரயாணிக்க விரும்புகிறேன். அவளுடைய தேவன் என்னுடைய தேவனாக நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன். நான் அவளை நேசிக்கிறேன், அவ்வளோதான். ரூத் நவோமியோடு வருவதற்கு காரணம் ரூத் நவோமி மேலே வைத்திருக்கிற அன்பு, அந்த ஒரு பாசம். ஆனால் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் யாருக்கும் தெரியாது. ரூத்துக்கும் தெரியாது, நவோமிக்கும் தெரியாது. நவோமி தான் வாங்க பெத்லகேமுக்கு போகலான்னு சொல்லி அவளை அழைத்து கொண்டு வருகலாம். ஆனால் சொந்த ஊருக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி 2 பேருக்குமே தெரியாது. அல்லேலூயா. நவோமி ஊருக்குள்ளே வரும்போது ஊரார் அவளை பார்த்து நவோமி வருகிறாள் என்று சொல்லுகிற போது, நவோமி என்ற வார்த்தைக்கு சுகந்த வாசனை என்ற அர்த்தம். அவர் சொல்கிறார், என் வாழ்க்கை நான் கசந்து போய் அல்லவா திரும்பி வருகிறேன். இல்லை, என்னை பார்த்து நவோமின்னு கூப்பிடாதீங்க, என்னை பார்த்து மாறா கசப்பு என்று கூப்பிடுங்கன்னு சொல்லுகிறார். அப்படியானால் நவோமிக்கும் ரூத்துக்கும் நம்ம இந்த ஊருக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் நம்பிக்கை அற்றவர்களாக வந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் ரூத்துக்கு வருகிற தேவனுடைய வார்த்தை என்ன? சர்வ வல்லவருடைய நிழலுக்கீழ வந்திருக்கிற உனக்கு அவராலே, அல்லேலூயா, அவராலே நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா அவர் உனக்கு அடைக்கலமாக இருப்பார். அதுதான் போவாஸ் சொல்லுகிறார் பாருங்க, தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உமக்கு. அல்லேலூயா. அவர் தான் தஞ்சம். வந்துட்டியா, கர்த்தர் உன்னை நடத்துவார். நம்ம ஜூன் மாதத்தில் அநேக தேவைகளை நாம் யோசித்திருக்கலாம். ஃபீஸ் கட்ட வேணும், பிள்ளைகளுக்கு வேண்டிய பேக் வாங்கணும், பிள்ளைகளுக்கு வேண்டிய உடைமைகள் வாங்கணும், கல்லூரிக்கு சேர்க்கணும், புதிய புதிய பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவரிடத்துல அடைக்கலமாய் வந்துட்டீங்கன்னா அவர் உன்னை பார்த்துப்பார். தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய தேவைகள், உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நேர்த்தியாய் நம்மளை நடத்துகிற தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே, சங்கீதங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிற போது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவருடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவருக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்கள் யார்? தன் காரியத்தை தானே செய்து கொள்ள முடியாதவர்கள் தான் சிறுமைப்பட்டவர்கள். அவர்களுக்கு தங்களோட ஆசீர்வாதத்தை அவர்கள் மேலே வர்ஷிக்க பண்ணிக்க முடியாது. வேலை செய்தோ, ஞானமாய் நடந்தோ, அவர்களுடைய தாளந்துகளை வைத்தோ
அவர்கள் தங்களுடைய காரியத்தை ஜெயம் பெற முடியாது. அவர்கள் சிறுமை பட்டவர்கள். அவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் யாருன்னா கர்த்தர் தான் அடைக்கலம். அல்லேலூயா. சிறுமை பெற்றவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சேரை இருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா. நம்முடைய நெருக்கமாக இருக்கும்போது கஷ்டம் போல தோணலாம். ஆனால் நம்முடைய சிறை இருப்பை கர்த்தர் மாற்றி அல்லேலூயா நம்மளை மகிழ்ந்திருக்கும்படிக்கும் மகிழ்ச்சியாகவும் களிப்பாகவும் இருக்கும்படி செய்வார். அல்லேலூயா. இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது கேள்விகளோடு ஆரம்பிக்கிற நீங்கள் முடிக்கிற போது மகிழ்ச்சியோடையே நிறைவேற பண்ணுவார். அல்லேலூயா. ஆரம்பிக்கும் போது என்ன மனநிலை வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தை நாம் நிறைவு செய்கிற போது அல்லேலூயா கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் நம்மளை பின்தொடர்ந்து நம்மளை ஆசீர்வதித்து பெருக பண்ணி இருக்க போகிறதை நாம் உணரப்போகிறோம். நாம் அதை வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறோம். அல்லேலூயா. ஏன் நாம் அவ்வளோ புத்திசாலிகளா? நாம் திறமைசாலிகளா? இல்லை. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவராலே கூடாத காரியம் என்றுமில்லை. மனுஷனாலே கூடாதது தேவனாலே கூடும். அவரிடத்துல நீ என்ன கேட்டாலும், நீங்களே வாஞ்சிப்பது என்ன, உங்களை எதிர்பார்ப்பு என்ன, அவரிடத்தில் கேளுங்க. அவர் இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. நம்மளை மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக. அல்லேலூயா. நாம் பழுகவும் பெருகவும் பண்ணப்பட போகிறோம். நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல கர்த்தருடைய நாளிலும் ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்தின் 1ஆம் தேதியிலும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தைகளின்படி ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறதுனாலே நாங்கள் பழுகவும் பெருகவும் செய்து கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் எங்களை நாள் மாதம் முழுவதும் எங்களை பின்தொடர்ந்து ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோங்க தாவே. நேரத்தில் செபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கரம் காணப்படட்டும். அவருடைய விண்ணப்பங்களின் செபங்களை தேவன் அங்கீகரித்து தேவன் அவர்களுக்கு ஏற்ற பலனை கட்டளிடுவீராக. கர்த்தருடைய மகிமை அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோங்க தாவே. கர்த்தருடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ண வழி நடத்துதலும் சதா காலங்களிலும் அவர்களோட கூட இருந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோங்க தாவே. இந்த வார்த்தையின்படி அப்பா, யாக்கோபின் தேவன் எங்களுடைய தேவன், யோசேப்பின் தேவன் எங்களுடைய தேவன், ரூத் அவருடைய தேவன் எங்களுடைய தேவன். அப்பா, உம்முடைய பரிசுத்தவான்களை எவ்விதமாய் ஆசீர்வதித்து நீ நடத்தினீரோ கர்த்தர் எங்களை இந்த மாதத்திலே ஆசீர்வதித்து நடத்துவீராக. உம்முடைய மகிமை உள்ள கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.